என் தங்கச்சி இசைப்பிரியா, அவள் கொடுமைப்படுத்தப்படும் போது அவ என்ன நினைச்சிருப்பா? இத்தனை கோடி சொந்தங்கள், மானத்திற்காக உயிரை விட்ட பாட்டன் முப்பாட்டன் பரம்பரையில் வந்த சொந்தங்கள் இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்கள் உடன் பிறந்தாருக்கு இந்த கொடிய நிகழ்வு, இந்த கொடுமை நிகழ்கிறதே, இதை தடுக்க கேட்க ஒருவனும் இல்லையா என்று நினைத்திருப்பாளா இல்லையா என்பதை என் முன்னாடி இருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், நீங்க எண்ணி பார்க்கணும். என் தம்பி அப்படி நிக்கும் போது நெஞ்சில பெற்றுடம்பல 5 குண்டு, பக்கத்துல இருக்கிறவன் நெஞ்சில இங்க இருந்து பாய்ச்சிய குண்டு. நல்லா கவனிச்சுக்க, மல்லாந்து கிடந்தான். உலக நாடுகள் எல்லாம் பதறியது. இந்த நாட்டுல எவனாவது நம்மை தவிர கதறினானா? நல்லா கேட்டுக்க. பிரபாகரன் மகன் ராணுவ கட்டுப்பாட்டில் கஸ்டடியில் இருக்கிறாங்கிற தகவல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இந்திய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லப்பட்டதா இல்லையா? ஒரு தடவை நீ எல்லாரும் யோசிப்ப, சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? ஆனால் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்று இலங்கை ராணுவத்திற்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அதனால் என் தம்பியின் நெஞ்சிலே 5 குண்டுகள் பாய்ச்சப்பட்டதா இல்லையா? தம்பி, அதையெல்லாம் மறந்து கடந்து போனவென்றால் நான் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மான தமிழச்சி மாறினேன், பால் குடித்து வளர்ந்த மகன் தானடா நான். என்ன துயரத்தை தாங்கி நிக்கிறேன் பாரு தம்பி. வஞ்சம் வாய்த்து கருவருக்காம போக மாட்டேங்க.